இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல்லக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கங்கள். இந்த நாள் உங்களுக்கு சுபிட்சமாக அமையட்டும். வணக்கம். 3/1/2026 சனிக்கிழமை, ஜனவரி மாதம், மார்கழியிலே 19ஆம் நாள் விஸ்வவாசு வருடத்திலே இன்றைக்கு பௌர்ணமி திதி. நட்சத்திரத்திலே திருவாதிரை. சிவபெருமானின் பிரபஞ்சத்தை நடனமாடும் ஒரு தினம் திருவாதிரை. இன்றைக்கி சிதம்பரத்தில் நல்ல விசேஷம், ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு நடக்கும். இன்றைய நாளிலே ஹேமந்த ருது அப்படிங்கிற முன்பணிக்காலம், தனுர் மாதம், சுக்லபக்ஷம். பௌர்ணமி இன்னைக்கு சாயங்காலம் 4:42 வரைக்கும் இருக்கும். அப்புறம் பிரதமை தேதி வந்துடும். திருவாதிரை நட்சத்திரமும் இன்றைக்கி சாயங்காலம் 6:56 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் புனர்பூசம் வந்துடும். இன்றைய நாளிலே முக்கியமாக நம்ம பார்க்கக்கூடியது நல்ல நேரம் காலை 7:30லேருந்து 8:30 மணி வரைக்கும், சாயங்கால வேலை 4:30லேருந்து 5:30 மணி வரைக்கும், ராகு காலம் 9 மணிலேருந்து 10:30 மணி வரைக்கும், குளிகை நேரம் காலை 6லேருந்து 7:30 மணி வரைக்கும், யமகண்டம் 1:30-3. சூலம் கிழக்கு, தயிர் பரிகாரமாகும். தனுசு லக்னத்திலே சூரியனின் இருப்பு நாழிகை 2:12 வினாழிகள். 6:31 சூரியனின் உதயம் இருக்கக்கூடிய இந்த நாள், பௌர்ணமி இருக்கக்கூடிய இந்த திருவாதிரை நட்சத்திரத்துடன் நாளிலே சந்திராஷ்டமம் எஃபெக்ட் அனுஷ நட்சத்திரக்காரன், கேட்டை நட்சத்திரக்காரங்கள் விருச்சிக ராசியில் இருக்கும். அதனால் கொஞ்சம் அவங்க எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. இன்றைக்கு பிரம்ம மகேந்திர யோகங்களை கொண்டதும் பவ கரணங்களை கொண்டதுமான யோக கரணங்கள் இன்றைக்கி இருக்குது. அப்போது பிராமியம் அப்படிங்கிறது நார்மலாக உபநயனம் பண்ணுறதுக்கு, சாந்தி பரிகாரங்கள் பண்ணுறதுக்கெலாம் ரொம்ப நல்லது. பயிர் தொழிலில் பயிர் பண்ணுறது, படிக்கிறதுக்கெலாம் அந்த முதல் கல்வி பயின்றது, இதெல்லாம் இன்றைக்கி நல்லது. மகேந்திர யோகம் அப்படிங்கிறது கன்னிகாதானம் போன்ற விவாகங்களை செய்வது, புதிய வாகனங்கள்லாம் வாங்கியிருந்தால் அதை இன்றைக்கி ட்ரைவ் பண்ணுறது, தங்க வைர நகைகள்லாம் வாங்கிறது, இதெல்லாம் நல்லது. அதுபோல் இன்றைக்கு பவகரணம் அப்படிங்கிறது யாத்திரை போகிறது. ரொம்ப நாள் நீண்டிச்சு இருக்கிறோம் சார், இன்னைக்கு தாராளமாக செய்யுங்க அந்த காரியங்கள்லாம். தேவதா காரியங்கள்லாம் இன்றைக்கி தாராளமாக செய்யலாம். இதெல்லாம் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. பொதுவாகவே பௌர்ணமி மங்களகரமான காரியங்கள், திருமணம் நிச்சயம் பண்ணுறது, சிற்பக்கலைகளெல்லாம் ஆரம்பிக்கிறது, ஆபரணங்கள்லாம் செய்யறதுக்கு கொடுக்கறது, தேவதா பிரதிஷ்டை செய்கிறது, இதெல்லாம் ரொம்ப நல்லது. சாயங்கால வேளையில் 4:46க்கு மேலே நமக்கு பிரதமை வந்துடும். படுக்கை சித்திர வேலைகள் செய்கிறது, இந்த பாய் முடையதுலன்னு பேர்லாம் போடுறதுக்கெல்லாம் கொடுப்போம் கல்யாண வேலையில், அதெல்லாம் நீங்கள் செய்யலாம். கத்தி போன்ற ஆயுதங்களை வாங்கலாம். இன்றைய நாள் திருவாதிரை அப்படிங்கிற நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவோம். திருவாதிரை காது குத்துறது, சிவபூஜை பண்ணுறது, புதுசாக படிக்க ஆரம்பிக்கிறது, தொட்டிலில் குழந்தைய போடுறது, சூளை நெருப்பு வைக்கிறது, அதெல்லாம் இன்றைக்கி தாராளமாக பண்ணலாம். இன்றைக்கி சனிக்கிழமை, ஸ்திர வாரம், எதையுமே செஞ்சால் நிறைய நாள் நிற்கும் அப்படிங்கிறது இருக்குது. வட சாவித்ரி விரதம் அப்படிங்கிற விரதம் உண்டு. திருவாலங்காடு அங்கே சிவபெருமானுடைய ரத்ன சபையிலே நடனம், கனகசபையிலே இங்கே சிதம்பரத்திலே நடனம், சித்திரசபை குற்றாலத்திலே நடனம் என்று அனைத்து விதமான சபைகளிலும் இன்றைக்கு நடராஜ பெருமானின் ஆருத்ரா தரிசனம் உண்டு. முக்கியமாக ஆவுடையார் கோவிலில் மாணிக்க வாசகருக்கு உபதேசம் செய்த நாள் இன்று. அதனால் ரொம்ப சிறப்பான நாள். இன்றைய நாளிலே கோச்சாரத்தின்படி கோள்கள் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்க்கும்போது
சூரிய செவ்வாய் புத சுக்கிரன் இவர்கள் சேர்ந்து தனுசு ராசியில் இருப்பாங்க. ராகு கும்பராசியிலே, சனி மீன ராசியிலே, குரு வக்கரமாக சந்திரனுடன் சேர்ந்து குரு சந்திர யோகத்துடன் மிதுன ராசியிலே, கேது சிம்ம ராசியிலே என்று இன்றைய நாள் துவங்குகிறது. ஒரு ராசிக்கு எப்படி இருக்கும் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஒரு மேல் நோக்கு நாள். அதனால் பூமி சம்பந்தப்பட்ட காரியங்கள் கீழே தோன்றதெல்லாம் மேல் விஷயங்கள் எல்லாம் பார்க்குறது நல்லது. வணக்கம் மேஷ ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே சந்திரன் அமர உங்களுக்கு பண வரவு கன்ஃபார்ம் ஆகுது. ஏற்கனவே குரு கொஞ்சம் அங்கே உட்கார்ந்துருக்கிறதுனாலே, வக்கரகதியில் இருப்பதனாலே எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் மனதில் தோன்றும். அதனால் உங்களுக்கு எல்லா விதத்திலும் பயன் உண்டாகும். புதிய ஆபரண சேர்க்கைகள், அயன சயன போகங்கள் மனதிலே சந்தோஷத்தையும் நிம்மதியும் பெற்றுத்தருவதற்கான வாய்ப்புகள் இன்றைக்கு நிறைய இருக்குது. எதிர்ப்புகளை களைந்து எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. வரவுகள் அதிகமாக இருக்கும், செலவுகள் கம்மியாக இருக்கிறதுக்கும், துன்பங்கள் குறைந்து இன்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்றைக்கு நிறைய இருப்பதனாலே உங்கள் மனதிலே ஆனந்தமும் களிப்பும் பெருகுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளிலே 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை வழிபடுங்கள். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலே சந்திரன் குரு 2 பேர் சேர்ந்து குரு சந்திர யோகத்தை கொடுப்பதனாலே இன்றைக்கு பண விரயங்கள் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். முக்கியமாக ஆரோக்கிய குறைபாட்டுக்கு விஷயங்கள் நிறைய இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. உங்கள் வாழ்க்கையிலே வரவுகள் கொஞ்சம் கம்மியாகவும் செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாகவும் இருப்பதற்கு வாய்ப்புகள், இன்பங்கள் கொஞ்சம் குறைவதற்கும் துன்பங்கள் ஜாஸ்தியாவதற்கும் வாய்ப்புகள் இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள் என்று. அதுக்காக உடனே ஐயோ எப்படி இல்லைன்னு ஊக்கத்தை விட்டு விடாதீர்கள். மனதிலே இப்போவுமே தைரியம் முக்கியம். அசதிகள் இருந்தாலும் அசந்து விடாமல் இருக்கணும்னு சொல்லுவான், அப்படி இருக்கணும். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அதில் உங்களுக்கு இன்றைக்கி சக்ஸஸ் ஸ்டோரி உண்டு. 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்றைய நாள் ஆருத்ரா அப்படிங்கிறதுனால சிவனின் வழிபாடு ரொம்ப முக்கியமான பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்கள் ராசிக்குள்ளரே குருச்சந்திர யோகம் பெற்றிருக்கிறார்கள். இதனால் மனதிலே இருக்கக்கூடிய ஆரோக்கியங்கள் எப்போவுமே ஜாஸ்தி இருக்கும். மைண்ட் செட் சூப்பராக இருக்குது. இன்றைக்கி எல்லாத்தையும் நல்லா பண்ணணுன்னு என்ன வரும், பயமும் கலந்து இருக்கும். மனிதம் பாதி மிருகம் பாதின்வாங்க, அப்படி ஒன்றுக்கொன்று கலந்து இருக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருக்கிறதுனால கொஞ்சம் மிக்சட் பெனிஃபிட் இருக்கக்கூடிய டே. வரவும் செலவும் சேர்ந்திருப்பதனாலே உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லாமல் ஓடிவிடும். உதவிகள் கிடைப்பதனாலே உங்கள் வாழ்க்கையிலே சில பரிகாரங்களை செய்யக்கூடிய ஆசைகள்லாம் வரும். இதெல்லாம் பண்ணால் அது நல்லாயிருக்கும், அதெல்லாம் பண்ணால் நல்லாயிருக்கும்னு கொஞ்சம் கரெக்டாக சூஸியாக இருப்பீங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பெருமை வேறு கிடைக்கும். இதெல்லாம் நான் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதனால் ஒரு ஆக்கப்பூர்வமான நாள். போட்டிகள் இருந்தாலும் பொறாமைகள் இல்லாமல் பார்த்து கொள்வது நல்லது. இன்றைய நாள் ரொம்ப சுபிட்சமாக இருப்பதற்கு 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனின் வழிபாடு இன்றைக்கி மிக திருப்திகரமான வழிபாடாக உங்களுக்கு அமையும். அவருடைய ஆனந்த நடன காட்சி உங்கள் மனதிலே ஆரோக்கியத்தையும் அன்பையும் வளர்க்கும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி நண்பர்களே. ஆனந்த கூத்தாடும் தெல்லையம்பலத்தானின் திரு ஆதிரை நட்சத்திரத்தில் இன்றைய நாள் உங்கள் சந்திரன் பிரவேசித்திருக்கிறார். குருவுடன் சேர்ந்து அமர்ந்திருப்பதும் பௌர்ணமி யோகமான இன்றைய நாளிலே உங்கள் மனதிலே இருக்கக்கூடிய எண்ண ஓட்டங்கள் விரயங்கள் இருந்தாலும் அதெல்லாம் சமாளிச்சுடலாம் சார், இதெல்லாம் சுப செலவுகள் தான் சார் அப்படின்னு சொல்லுவோம். துன்பங்கள் விலகி இன்பங்கள் பெருகக்கூடிய மனப்பக்குவங்களை நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். கொஞ்சம் மனசு கொஞ்சம் டல்லாக தான் இருந்தது, ஆனாலும் பாருங்கள் மெயின்டைன் பண்ணிட்டேன் சார் அப்படின்னு சொல்லிவிடுவீங்க. அசத்தி பார்த்துருவீங்க அப்படின்னு சொல்லலாம். அப்படி எதையுமே கொஞ்சம் அசதியும் தூக்கி அசத்தி விடக்கூடிய அமானியமான ஒரு அசாத்தியமான ஒரு தைரியம் உங்களுக்கு வந்துவிடும். ஆக்கங்கள் பலவும் செய்யக்கூடிய நல்ல நாள் இன்று. இந்த நாள் எதிர்ப்புகளை எல்லாம் கலைந்து விடுவீர்கள். அதனால் உங்களுக்கு இன்பம் உங்களுக்கு வந்து சேரும். 2-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் சிவனின் வழிபாடும் சிறந்ததாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. இன்றைய நாள் உங்களுடைய ராசியின் லாபஸ்தானத்துக்குள்ளரே குரு சந்திர யோகம் பெற்றிருக்கிறார்.
மனதிலே என்ன எண்ணங்கள் எல்லாம் இணைத்தீர்களோ அதெல்லாம் ஈடேறக்கூடிய நாள் இன்று. லாபங்களும் கலை கற்பனை விஷயங்களிலும் தொழிலிலே விருத்தியும் புகழும் வருவதற்கான வாய்ப்பு. உங்களை லிஃப்ட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல நாள். இன்றைய நாள் உங்களுக்கு சூப்பர் லிஃப்ட் அப்படின்னு கொடுக்கலாம். புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரும். தாராளமாக இன்றைக்கி நிறைய காரியங்கள் புதுசாக பண்ணுங்கள். வெற்றியை நோக்கிய பயணங்கள் உண்டு. பொருள் வரவுகள் உண்டு. லாபம் நிறைய இருக்கும். நஷ்டங்கள்ன்றது குறையும். வரவு ஜாஸ்தி செலவு கம்மி அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஈக்குவேஷன் நல்லா இருக்குது. அதனால் இன்றைக்கி தைரியமாக நீங்கள் நல்ல விஷயங்கள்லாம் பண்ணலாம். 2-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். சிவனை இன்றைய நாள் வழிபடுவதனால் சிறந்த செல்வங்களையும் மனநலம் பெறலாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. தொழில் ஸ்தானத்திலே இன்றைக்கு குருச்சந்திர யோகம் பெறுவதனாலே தொழிலிலே அபிவிருத்தி, புதிய யுக்திகள், லாபத்தை பெற்றுத்தரக்கூடிய சூழ்நிலை, ஐடியா புதுசாக முளைக்கும் உங்கள் மைண்டில். இதை இப்படி பண்ணியிருக்கணும், நம்ம அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு சொல்லி போன வாரத்திலையும் போன மாதங்களிலும் நீங்கள் செய்த தவறிழைத்த இடத்தெல்லாம் கொஞ்சம் பார்த்து கரெக்ட் பண்ணக்கூடிய நாள். அதனால் மனசில் புதிய உற்சாகம் ஊக்கம் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. செய்கிற காரியத்தை கரெக்டாக செஞ்சிடணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டமே உங்களுடைய லாபத்தை கொட்டுறதுனால, அதுவும் பிரபஞ்சத்தையே கொண்டாடக்கூடிய நடராஜ பெருமானின் நாட்டிய மாணிக்க வாசகரின் அருள் செய்த நாள் ஆன இந்த நாள் உங்களுக்கு வழிகாட்டுதலும் வழிகாட்டியாகவும் சில அன்பர்கள் அவையார்கள். அதனால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல வளம் பெறுவதற்கான வாழ்வின் நலமும் இன்றைய நாள் தொடர்கும். 1-3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வணக்கம் துலாம் ராசி நண்பர்களே. இன்றைக்கு நீங்கள் தர்மம் தலைகாக்கும் என்ற வார்த்தைக்கு உதாரணமாக போகிறீர்கள். கொடுத்த காசுக்கு உங்களுக்கு பலன் உண்டு அப்படிங்கிற மாதிரி 9ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இன்றைக்கி குருவும் சந்திரனும் சேர்ந்து அமர்கிறார்கள். தொழிலிலே நல்ல முன்னேற்றம், எண்ணியபடி உங்கள் வாழ்க்கையிலே அமைவதற்கான வாய்ப்பு, சோஷியல் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் உங்களுக்கு ஹெல்ப்பு இதெல்லாம் கிடைக்கும். எக்ஸ்ட்ரா உதவிக்காரம் நீட்ட அது உங்களை தொடர்ந்து வாழ்க்கையிலே முன்னுக்கு போக வேண்டிய பாதையை அழகாக வகுத்து கொடுக்கும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் வேண்டாம். உங்கள் செய்யும் உதவி உங்களுக்கு உதவிகரமாக பின்னாடி வாங்கும். தர்மம் தலைகாக்கும்னு சொல்லுவாங்க, அப்படி காக்கும். அதனால் நீங்கள் பெருமைப்படக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்று. 1-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் இன்றைய நாளில் சிவனை வழிபடுவதும் சிறந்த பலனை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் அஷ்டமம் அப்படிங்கிற எஃபெக்ட் இருக்கிறதுனால மறதி வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அனுஷம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் கொஞ்சம் செய்யணும்னு நினச்சேன், ஆனால் செய்யும்போது தப்பாயிடுச்சு அப்படிங்கிற இதெல்லாம் இருக்கிறதால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக கொஞ்சம் கேரோடு இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அவசரப்பட்டு எந்த காரியம் செய்யாதீங்க, செஞ்ச பிறகு யோசிக்காதீங்க. இது ரெண்டும் இன்றைக்கி மைண்டில் வச்சுக்கிடுங்க. இந்த சந்திராஷ்டமம் எஃபெக்டை எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னா, முதல்ல நீங்கள் கண்ணை மூடிக்கிடுங்க. செய்கிற வேலைக்கு முன்னாடி நம்ம இப்படி தான் செய்ய போகிறோன்னு ஒரு நிமிஷம் அதை ஓட்டி பாருங்கள். அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். அவசரமாக டக்குன்னு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாட்டிக்கிறது தான் சந்திராஷ்டமம் எஃபெக்ட் ஆகிடும். மனசு புரண்டு விடும். அதனால் கொஞ்சம் யோசித்து செய்தீர்களால் நல்லாயிடும். இன்றைக்கி சிவனை வழிபடுவதனாலே சிவனின் ஆனந்த நடத்தை கண்மூடி பாருங்கள். அப்படி கொஞ்சம் நேரம் அப்படி அவர் ஆட விட்டு பாருங்கள். மனசு ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேலையெல்லாம் செய்யுங்க. 3-4 அப்படிங்கிற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த நாள் இனிய நாள் அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி நண்பர்களே. இன்றைக்கி கொஞ்சம் உங்கள் ராசியினுடைய நேரடி பார்வைக்கே குருவும் சுக்கிரனும் சந்திரனும் செவ்வாயும் சூரியனும் அப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. அந்த 7ஆம் பார்வையில் 4 கிரகமும் இங்கே 2னா 6 கிரகம் ஒரே கோட்டில் நிற்கிது. அப்போ உங்களுடைய எண்ணங்கள்லாம் எப்படி இருக்கும்? அப்படியே டயர்ட்ஸமாக இருக்கும். எல்லோரும் சேர்ந்து ஒரே ப்ரெஷர் கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும். அதனால் இன்றைக்கி நிறைய எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் கொடுக்கக்கூடிய நாள். அதனால் கொஞ்சம் இன்றைக்கி ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எல்லா வேலையும் செய்யுங்க. சுகமாக தான் இருக்க போகிறீங்க, கவலை இல்லை. ஆனாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ப்ரெஷர் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது. குழந்தைகளுடையும் உங்கள் கலத்திரத்து மூலியம் கொஞ்சம் நல்ல அன்பான இருக்கக்கூடிய சூழ்நிலையெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் அதெல்லாம் ஜாலியாக தான் இருக்க போகுது. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனாலும் கொஞ்சம் என்ன பண்ணுங்கள், எக்ஸ்ட்ராவாக மைண்டில் ப்ரெஷரை சேர்த்துக்காதீங்க. முகவசியம் முக்கியம். ஃப்ரேஸை ஸ்ட்ரிஃபாக வச்சுக்கிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ஆகிடும். அதெல்லாம் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு இன்றைக்கி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுங்கள். எல்லாம் நல்லதாக நடக்கும். இன்றைக்கி ஆண்டவனின் அருள், சிவனின் அருள் உங்களுக்கு எப்பவுமே தொடர்ந்து இருக்கட்டும். 6-1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி நண்பர்களே.
உங்களுடைய ராசியின் 6ஆம் இடத்திலே மறைவிலே போய் உட்கார்ந்துக்கிறார், 7க்குரியவனான சந்திரன். ஆனால் குரு சந்திர யோகம் அப்படிங்கிற எஃபெக்டை கொடுக்குறார். அதனால் மகிழ்ச்சி உண்டு. செய்கிற தொழிலை நல்லபடியாக செய்யணுன்ற எண்ணங்கள், செஞ்ச பிறகு எதுவும் யோசிக்க வேண்டாம் சார், நல்லபடியாக செஞ்சுருக்கேன் சார் அப்படின்னு ரிசல்ட் ஓரியன்டாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களையும் அப்படி தான் இருக்கிறதுனால பெருமையை கொள்ளக்கூடிய நாள். காலரை தூக்கி கொடுக்கலாம், நான் இன்றைக்கி எப்படி பண்ணேன் தெரியுமா, சூப்பராக பண்ணியிருக்கேன் தெரியுமா அப்படின்லாம் சொல்லுவீங்க. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன வைப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டு. இன்றைக்கி கொஞ்சம் பார்த்து செஞ்சேன் சார் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர்ட்டு தற்புகழ்ச்சின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய நாளாக இருக்கிறதுனால இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமான நாள் அப்படின்னு வச்சுக்கொள்ளலாம். இந்த நாளிலே 1, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும் சிவனின் வழிபாடும் சிவனின் ஆனந்த கூத்தை கண்டு களிப்பதும் உங்களுக்கு ரொம்ப மனத்துக்கு இன்பத்தையும் மன மகிழ்வையும் உங்களுடைய வாழ்க்கையின் நலத்தையும் பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்களுடைய ராசியின் பஞ்சமஸ்தானம் என்கிற 5ஆம் இடத்திலே குரு சந்திர யோகம் பெற்றிருக்கிறார். வக்ரகதியிலே இருக்கக்கூடிய குரு தன் பார்வையை உங்கள் ராசி மேலேயே வைக்கிறார். அங்கே ராகுவேர் இருக்கிறார். அதனால் எதையுமே பெருசாக ஆக்கமாக பண்ணி பார்த்துடணும், திங்க் பிக் அப்படிங்கிற எண்ணம் நிறைய வரும் இன்றைக்கி. அது மூலிமா நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் புதுசாக செய்யணும்னு வரும். கொஞ்சம் எச்சரிக்கையோடு செய்யுங்க, அவசரமாக பண்ணிடாதீங்க. அதனால் காரியங்கள் சிலது சரியாகும். நிறைய வித்தைகள்லாம் இருக்கும். புத்திரங்களால் குழந்தைகளால் சுகங்கள் உண்டாகும், கற்பனைகள் வளரும், தொழிலில் விருத்தி வரும், பூர்வ புண்ணிய யோகங்கள் வருவதற்கான யோகங்கள், சுப யோகங்கள் பெறுவதற்கான நல்ல நாள் இன்று. லாபஸ்தானத்தில் வேறு எல்லாரும் கூட்டு கிரகமாக உட்காந்துருக்கிறாங்க. அதனால் ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. நாள் பௌர்ணமி. ஏதாவது புதிய காரியங்களில் செய்கிறது இருந்தால் இன்றைக்கி தாராளமாக பண்ணுங்கள். இன்றைக்கி நாள் ரொம்ப சுபிட்சமாக இருக்கிறதுனால நீங்கள் செய்கிற காரியம் வெற்றியை தரும்னு மனசோடு செய்யுங்க, வெற்றி நிச்சயம். அதுக்கு சிவனின் துணை டெஃபினட்டாக உங்களுக்கு உண்டு. 1, 2 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனராசி நண்பர்களே, 4ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல மிதுன ராசிக்குள்ளே குரு சந்திரன் 2 பேர் சேர்ந்து சந்திர யோகத்தில் உட்கார்ந்துருக்கிறாங்க. தொழில் ஸ்தானத்தில் 4 கிரகம் வேறு ஒன்றா பார்க்குது. மொத்தம் 6 கிரகம் ஒரே நேரத்தில் ப்ரெஷர் கொடுக்குது. அதனால் போட்டிகள் நிறைய இருக்கக்கூடிய நாள் இன்றி. தொழிலிலே நிறைய போற்றி, மாற்று கருத்துக்கள் கொண்ட எண்ணம் கொண்டவர்கள் உங்களுடன் வந்து வாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள். விட்டனா இல்லையான்னு பாருங்கன்னு உங்களுக்கு பின்னாடி வீண் விதண்டாவாதங்கள் பண்ணுபவர்கள்லாம் வருவாங்க. கொஞ்சம் அவங்கக்கிட்ட காது கொடுக்காதீங்க. நார்மலாக தேவையற்ற பேச்சுகளை விட்டு தேவையான விஷயத்துக்குள்ளே போயிடுங்க. விஷயத்துக்குள்ளே வா, எனக்கு தேவையில்லைன்னா போயிடுறேன்னு நகர்ந்துக்கிடுங்க. அங்கே வம்பு வழக்குகள் எல்லாம் வேண்டாம். சண்டை வழப்பு வம்புகளிலிருந்து வெளியே வந்துட்டாலும் பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும். அது உங்களுக்கு இன்றைக்கி சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படிங்கிற சந்தேகமில். 5க்குரியவன் 6ல் இருப்பதனால் குழந்தைகள் விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது நல்லது. குழந்தைகள் கொஞ்சம் அதிகமாக கவனத்துடன் பார்த்துக்கொள்வதும் நல்லது. இந்த நாள் சிவனின் வழிபாடும் சீரிய சிறப்பை தரும். 4, 1 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.